Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக உங்களுடைய மதிப்பு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மதிப்பில்லாதவங்க ஆகிட மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களோட மகிமை. அது போதும். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு வாட்ச், இந்த கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்ச், கையில் கட்டிக்கிற ரிஸ்ட் வாட்ச், அது ஒரு ஆள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதனுடைய அருமை தெரியாதவங்க அந்த வாட்சினுடைய விலையை ரொம்ப மட்ட ரகமாக சொல்கிறாங்க. ஆனால் சில கேலரி, இந்த மாதிரி பழங்கால பொருட்கள், இது பழங்கால ஒரு ரிஸ்ட் வாட்ச்சு. ஸோ அதே கேலரி, அந்த ஒரு சில பல அருங்காட்சியகம், அந்த மாதிரி மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய புது பழமையான பொருட்கள், அந்த மாதிரியான பிளேஸில் அந்த வாட்சினுடைய விலை கேட்குறப்ப பயங்கர விலை, அதனுடைய வேல்யூ பயங்கர மதிப்பு. அப்போ அதனுடைய அருமை தெரிஞ்ச இடத்துல அந்த வாட்சினுடைய மதிப்பு உயர்ந்து இருக்குது இல்லையா? ஸோ நம்மளை மதிக்கலை அப்படின்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி, நம்ம திறமையை பற்றி, நம்மளுடைய அருமை பெருமை தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி உண்டான மகிமையை புரிஞ்சிக்கக்கூடிய திராணி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த டைமில் அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து புகழ் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க புகழ்வாங்கன்னு நினச்சி செயல்கள் செஞ்சால் அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி மக்கள், அதாவது புகழ் நமக்கு வருதுன்னா அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். தரமான மக்கள் நம்மளை புகழ்ந்தால் அந்த புகழுக்கு தரம் உண்டு. தரம் இல்லாத இடத்துல, அந்த இடத்துல புகழ் வரலைன்னா நம்ம அலப்பிகிட்ருக்க வேண்டாம். ஐயோ நம்மளை புகழலை, அந்த மாதிரி மக்களோட புகழ் நமக்கு என்னத்துக்கு? அந்த இடத்துல அமைதி மட்டுமே தேவை. உங்கள் புகழ் எங்கே போகணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரி, வச்சிடுறேன்.